ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷலாக ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வெயிலுக்கு மதிய டைமில் ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும் போல் இருந்ததுன்னா வீட்டில் பால் இருக்கும்போது செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 10லேருந்து 12 முந்திரி சேர்த்துக்கோங்க. கூடவே 10லேருந்து 12 பாதாம் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணியை சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். இது ஊறுற கேப்லேயே நம்ம பால் காய்ச்சிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு சாஸ் பேன் வச்சுட்டு அதில் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காத கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் நல்லா பொங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 1/2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும்போது பால் நல்லா திக்காக கிடைக்கும். அதே சமயத்தில் இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் போல் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சிருந்த கஸ்டர்ட் பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும் போது மறுபடியும் ஸ்பூனில் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இதில் கொஞ்சமாக குங்குமப்பூவை சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுடுங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த நட்ஸுமே பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு. இது ஊறினதுக்கப்புறமா நமக்கு அந்த பாதாமில் இருக்க தோல்லாம் ஈஸியாக உரிக்க வந்துடும். பாதாமில் இருக்க தோலெல்லாம் உரிச்சிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சுருந்த பாதாம், முந்திரி இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த சர்க்கரை எல்லாமே கொஞ்ச நேரத்திலேயே மெல்ட் ஆகிட்டு தேன் கலருக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதனோட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு ஆகிற வரையிலும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு கலர் நல்லா மாறி வந்திருக்கு. பார்க்குறதுக்கு நமக்கு தேன் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாலில் சேர்த்துக்கலாம். பாலில் நம்ம உடனே சேர்க்கணும். சேர்க்கும் போது மேலே தெரிக்கும். அதனால் பொறுமையாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே சேர்த்துக்கோங்க, இல்லைனா கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதனால் உடனே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சிருந்த முந்திரி பாதாமை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃபேன் காற்றுல வச்சு முழுமையாக ஆற வச்சுடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட அப்படியே வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்து கூட சர்வ் பண்ணிக்கலாம். சம்மர் டைமில் இதை குடிக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க்ஸ் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.